அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாமெண்ட்ரியோட கண்டினியூஷன் கிளாஸு. ஆல்ரெடி 9 வீடியோஸ் பார்த்தாச்சு. இப்போ 10th வீடியோ. சரி, இந்த கான்செப்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரியில் பாலிகன் இருக்குது. பாலிகனுக்குள்ளேயே ட்ரையாங்கிள் குவாட்ரிலேட்டர் தான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் வந்து இது பேஸ் பண்ணி தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது சர்க்கிள் பார்த்தாச்சு. இப்போது இந்த 3 பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ட்ரையாங்கிள்குள்ளே போக போகிறோம். சரியா? இப்போ ட்ரையாங்கிள்குள்ளே போகும்போது என்னென்னா ஆப்வியஸ்லி ட்ரையாங்கிள் வித் குவாட்ரிலேட்டர், ட்ரையாங்கிள் வித் சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து தான் வரும். இப்போ ட்ரையாங்கிள் ஒரு 4 சென்டர்ஸ் இருக்குது. அதுதான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா அதோட ஜியாமெட்ரி கிளாஸஸ் ஓவர். சரியா? இப்போ வாங்க ட்ரையாங்கிளில் சென்டர்ஸ். இதில் என்னென்ன சென்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்ட்ராய்ட், இன் சென்டர், தேர்ட் ஒன் ஆர்த்தோ சென்டர், ஃபோர்த் ஒன் சர்க்கம் சென்டர். இந்த 4 சென்டரை பற்றி பார்க்க போகிறோம். இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அப்புறம் பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட் ஒன்று வாங்க சென்ட்ராய்ட். சென்ட்ராய்ட்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. ஏதோ ஒரு ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஸ்கேலியன் இப்போ 3 வெர்டெக்ஸ் இருக்குது. இந்த 3 வெர்டெக்ஸோடைய ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டெக்ஸ் ஏ, இந்த வெர்டெக்ஸ் பி, இந்த வெர்டெக்ஸ் சி. இந்த வெர்டெக்ஸ் ஏக்கு ஆப்போசிட் சைடு வந்து பிசி. இந்த பிசியோட மிட் பாயிண்ட் வந்து டின்னு வச்சுக்கோங்க. பிசியோட மிட் பாயிண்ட் டி. இப்போ டி மீன்ஸ் வாட்? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. தட் மீன்ஸ் பிடி ஈக்குவல் டு டிசி. பிடி டிசி ஈக்குவலாக இருக்கும். இப்போது ஏவும் டியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த லைனுக்கு பேர் வந்து மீடியன். ஓகே, ஏவும் டியும் கனெக்ட் பண்ணால் மீடியன் மீன்ஸ் நத்திங் பட் வெர்டெக்ஸ் டு ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற லைன் பேர் தான் மீடியன். கரெக்ட். ஓகே, சரி. இப்போது ஒரு மீடியன் தான் வருமானா கண்டிப்பாக 3 மீடியன் வரப்போகுது. ஓகே, இந்த வெர்டெக்ஸ்லேருந்து நீ கேன் ட்ரா மீடியன் டு திஸ் சைடு. ஏசிக்கு மீடியன் வரையலாம். சப்போஸ் ஏசியோட மிட் பாயிண்ட் ஈன்னு வச்சிங்கன்னா then if you connect it, in the point வந்து E is the midpoint of AC, then BE is the another median. இப்போ AD is one median, BE is another median, we have 2 medians. So, okay, let this point is the intersecting of 2 median. Let it be this is G. Okay, if you draw third median from the side, from the vertex C to side AB, C லந்து AB க்கு third median வரையறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் AB, let it be F. This median, if you connect this to this, obviously that line passes through G only. இப்போ C லந்து F வரையிலும் போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து G வழியாக தான் போகும். ஓகே, then you got the 3 intersecting median point, that is G is called centroid. Centroid is nothing but intersecting of all 3 medians. Any triangle, எந்த triangle வேணாலும் இருக்கட்டும், centroidங்கிறது 3 மீடியனையும் வந்து இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா அந்த intersecting point is called centroid. Centroid is மீடியனோட intersecting point. ஓகே, ஒன்ஸ் இது வந்தாச்சு. இது வந்ததுக்கப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, நம்ம வந்து ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். ஓகே, ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் போடும்போது ஆப்வியஸ்லி ஏடி, சிபிஇ, சிஎஃப் 3 மீடியன். இந்த 3மே ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? 3மே ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நீங்கள் டயக்ராம் வச்சே சொல்லலாம். சிஎஃப் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, ஏடி கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, பிஇ கொஞ்சம் பெருசாக. ஸோ நீங்கள் ட்ரையாங்கிளுக்கு தகுந்த மாதிரி 3மே 3 ஷேப் மாறும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து மாறாது எந்த ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி. தட் மீன்ஸ் ஏக்கும் ஜிக்கும், அதாவது ஏஜிக்கும் ஜிடிக்கும் உள்ள ரேஷியோ, அதாவது இந்த மீடியன் வந்து இந்த சென்ட்ராய்டு இன்டர்செக்ட், அதில் சென்ட்ராய்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதை எவ்வளோ பாயிண்டில் எவ்வளோ ரேஷியோவில் பிரிக்குதுங்கிறது தான் ஏஜி வெஸ் ஜிடி. இந்த ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பிஜி வெஸ் ஜிஇக்கு என்ன ரேஷியோவோ அதே மாதிரி சிஜி எஸ் ஜிஎஃப் என்ன ரேஷியோவோ இது எல்லா ரேஷியோவும் ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் 2:1. 3மே 2:1 ரேஷியோவில் தான் இருக்கும். ஆனால் ஏடி, பிஇ, சிஎஃப் நீட் நாட் பி ஈக்குவல். ஆனால் இது சென்ட்ராய்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சென்ட்ராய்டில் உள்ள
அதை கட் பண்ணுற ரேஷியோ வந்து 2:1 ரேஷியோவில் தான் இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ ஏடி வந்து சப்போஸ் ஏடி வந்து ஒரு 12 சென்டிமீட்டர்னு வைங்க. தென் ஏஜி இஸ் டு ஜிடி எவ்வளோ இருக்குன்னா 8:4 ரேஷியோவில் இருக்கும். 8:4 ரேஷியோவில். சப்போஸ் பிஇ ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் அப்படின்னா தென் பிஜி இஸ் டு ஜிஇ 10:5 ரேஷியோவில் இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவும் சரி இந்த ரேஷியோவும் பாருங்கள் 2:1 ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அதாவது ஏடியோட லென்த்தும் பியோட லென்த்து நீ நாட் பி ஈக்குவல். ஆனால் சென்ட்ராய்டோட கண்டிங் பாயிண்ட் ரேஷியோ வந்து கண்டிப்பாக 2:1 ரேஷியோ தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்ட்ராய்டு அந்த மேக்கிங் அந்த சென்ட்ராய்டு பாயிண்ட் வந்து மீடியனை கட் பண்ணுற ரேஷியோ வந்து 2:1 ரேஷியோவாக இருக்கும். பட் மீடியன் நீ நாட் பி ஈக்குவல் ரேஷியோ வந்து கண்டிப்பாக 2:1 தான் இருக்கும். ஃபைன். அதே மாதிரி தான் சிஎஃப்பும் 2:1 இருக்கும். ஃபைன். இப்போது இந்த சென்ட்ராய்டை வந்து கட் பண்ணுறதுனால ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் வந்து ஒரு 6 ட்ரையாங்கிளாக பிரியுதா? இது ஒரு ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2, ட்ரையாங்கிள் 3, ட்ரையாங்கிள் 4, 5, 6. There are 6 triangles. Okay. AGE, AGF, BGF, BGD இந்த மாதிரி CGD, CGE இந்த 6 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 6 ட்ரையாங்கிளும் ஏரியா வைஸ் ஈக்குவல். அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 ட்ரையாங்கிளும் ஏரியா வைஸ் ஈக்குவல். ஏரியா ஆஃப் all the 6 triangle are equal. All the 6 triangles are equal. Okay. ஸோ இதுதான் நீங்கள் சென்ட்ராய்டு பற்றி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஜென்ரலைஸ் பண்ணலாம். ஜென்ரலைஸ்னால் எந்தெந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு 4 சென்டரும் பார்த்துட்டு வரோம். பட் சென்ட்ராய்டு பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது G is nothing but all the 3 medians intersecting point is G. G வந்து அந்த மீடியனுடைய சைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் மீடியனுங்கிறதுனா ஆப்போசிட் சைடோடைய சைடில் மிட் பாயிண்ட்டையும் வெர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுற லைன் பேர் தான் மீடியன். 3 மீடியன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறதுனால 6 ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஆல் தி 6 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஏரியா வைஸ் ஈக்குவல். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து மீடியன் இன்டர்செக்டிங் பாயிண்ட் இஸ் 2:1 ரேஷியோவில் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சென்டர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் இன்சென்டர். வாட் இஸ் இன்சென்டர்? இப்போ நம்ம சொல்கிறது எல்லா சென்டர்ஸுமே நீங்கள் வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸ்கேலின் ட்ரையாங்கிள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஈக்குவல் ட்ரையாங்கிள் என்ன, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்ன வரும், அண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதெல்லாமே ஒவ்வொன்றா நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஜென்ரலாக ஒரு ட்ரையாங்கிள் வருதுன்னா அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படி வச்சுக்கோங்க. ரைட். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆங்கிள் 3 ஆங்கிளும். இந்த 3 ஆங்கிளும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்குது. சப்போஸ் இது வந்து ஒரு 40 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி, இது 80 டிகிரி. ஓகே. 3மே வந்து அக்யூட் ஆங்கிள். இது அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் அது மேட்ரு கிடையாது. ஒரு ஆங்கிள் தான் அப்டியூஸ் இருக்க முடியும். சரியா? மேட்ரு கிடையாது. இப்போ இது 40 டிகிரி லைன் இருக்குது. இந்த ஆங்கிள் 40 டிகிரி, இது 60 டிகிரி, இது ஒரு 80 டிகிரி. ஓகே. இது எக்ஸாக்டாக மிடில் ஒரு லைன் வரைகிறீங்க. அதாவது ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறீங்க. ஆங்கிள் பைசெக்ட். இப்போது இது வந்து சப்போஸ் இது வந்து 40 டிகிரி அப்படின்னா 20 டிகிரியில் ஒரு லைன் வரைகிறீங்க. அப்போ என்னாகும்? இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இது 20, இது 20. ரைட் பை திஸ் இஸ் டி. இப்போ இங்கே ஏடிக்கு பேர் என்ன அப்படின்னா ஆங்குலர் பைசெக்டர் லைன். ஏடிக்கு பேர் பைசெக்டர் லைன். இதுக்கும் மீடியனுக்கும் சம்மந்தம் கிடையாது. மீடியன் வேறு, ஆங்குலர் பைசெக்டர் வேறு. ஆங்குலர் பைசெக்ட்னா அங்கே இருக்க ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணுது. இங்கே என்ன பண்ணுதுன்னா இங்கே ஆங்கிள் பற்றியே பேசவே இல்லை. ஏ ஆங்கிள் எவ்வளோ, சி ஆங்கிள் எவ்வளோ, இதை பற்றி பேசவே இல்லை. சென்ட்ராய்டு மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து சென்ட்ராய்டு. அதுக்கு மேலே அவ்வளோதான். ஓகே. பட் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறது. குட். அதே மாதிரி இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறீங்க. let it be E. Then BE also an angular bisector line. Okay. Similarly, if you connect this third point from C, obviously the third line வந்து angular bisector. இந்த லைன் வந்து
இது வழியே தான் பாஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து இன்சென்டர். இன்சென்டர் மீன்ஸ் ஆங்குலர் பைசெக்டர் இன்டர்செக்டிங் பாயிண்ட். இப்போது இந்த பியு பிஇ ஏடி சிஎஃப் இந்த லைன்லாம் வந்து இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணிட்டு வர லைன். ஓகே, இது மற்றதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திஸ் பாயிண்ட் இஸ் கால் இன்சென்டர். பொதுவாக டினோட் பண்ணுற அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐன்னு சொல்லுவோம். ஸோ ஐ இஸ் அன் இன்சென்டர். ஐ இஸ் அன் இன்சென்டர். இதில் என்ன தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம்? ஏபிசி. ஐ இஸ் அன் இன்சென்டர். is in center. ஓகே, ஏபிசி ஐ இஸ் இன் சென்டர். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ ஆங்கிள் பைசெக்டர் லைன் வந்ததுன்னா இது இப்படி இப்படி வரும். ஓகே, இதுக்கும் ஆங்கிளுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? ஆங்கிளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் சாரி, இந்த ஆங்கிள் ஈக்குவல், அவ்வளோதான். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு இந்த டச் பண்ணுற லைனு எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஆங்கிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இந்த லைன் வந்து ஜஸ்ட் ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுற லைன் மட்டும்தான். ஃபைன். ஓகே, இப்போது அதை வச்சு நம்ம இன்சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. இன்சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இன்சென்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் இன்சென்டர் பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பேஸுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையிடுங்க. ஒரு லைன், இந்த லைனுக்கும் நீங்கள் ஆங்கிள் பைசெக்டர் வரும்ல இப்படி வர லைனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இது வேறு இது வேறு. அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் டு தி பேஸ்க்கு வரையிறீங்க. அந்த பாயிண்ட்லேருந்து பர்பெண்டிகுலர் லைன்னா இட் மேக்கிங் an angle 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரியில் ஒரு லைன் வரையிறீங்க. அதேமாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையிறீங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையிறீங்க. இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா, பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த், இந்த லென்த், இந்த லென்த், அதாவது ஐ பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு சைடுக்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைஞ்சிங்கள, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அந்த லென்த் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த லென்த் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த லென்த்து, இந்த லென்த்து, இந்த லென்த்து, 3 லென்த்துமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அப்போது அப்படி ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் இந்த லென்த்துக்கு பேர் என்ன அப்படின்னா இன் ரேடியஸ். ஓகே, ஏன் இன் ரேடியஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த இன்சென்டர் பாயிண்ட்லேருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு ஆல் தி சைட்ஸ் வரைஞ்சிங்கன்னா ஆல் சைட்ஸ் வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஓகே, அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி 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 ஒரு லைன் வரையும்போது இஃப் யூ ட்ரா அ சர்க்கிள், ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் வரைஞ்சதுனால இதுக்கு பேர் இன் ரேடியஸ் ஆகிடும். ஓகே, இந்த சர்க்கிள் பேர் இன் சர்க்கிள். சர்க்கிள் பேர் இன் சர்க்கிள். இப்படி ட்ரா சர்க்கிள் அப்படி வந்ததுன்னா இந்த சைடெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆல் சைட்ஸ் பிகம்ஸ் டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள். அவ்வளோதான். ஓகே, ஆல் சைட்ஸ் பிகம்ஸ் டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள். இந்த பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருக்க பட்சத்தில் அது எல்லாமே இன் ரேடியஸ். ஓகே, இந்த லென்த் எல்லாமே இன் ரேடியஸ். இன் ரேடியஸ் வந்து இப்போ ட்ரா சர்க்கிள் எல்லா சைடுமே வந்து டேஞ்சன்ட் டு தி சர்க்கிளாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் பேர் இன் சர்க்கிள், சென்டர் பேர் இன் சென்டர், அந்த ரேடியஸ் பேர் இன் ரேடியஸ். ஓகே, இதுதான் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கணும். இதுதான் இன் சென்டருடைய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வாங்க, ஆர்த்தோ சென்டர். மேத்தமெட்டிக்ஸில் ஆர்த்தோன்னாவே 90 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்த்தோ சென்டர் அப்படின்னா அகெயின் ஒரு ஸ்கேலின் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸ்கேலின் ட்ரையாங்கிள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி. இந்த பாயிண்ட்லேருந்து, அதாவது வெர்டெக்ஸ்லேருந்து பிசிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையிறீங்க. பர்பெண்டிகுலர் லைன். ஓகே, இந்த லைன் வந்து ஏடின்னு வச்சுக்கோங்க. திஸ் மேக்கிங் an angle 90 டிகிரி. This making an angle 90 degree. Okay, then AD is called altitude, perpendicular line எல்லாமே ஒன்று தான். height, altitude, perpendicular line, height. ஸோ மூணுமே ஒரே மீனிங் தான். ஓகே, ஏடியிலேருந்து பிசிக்கு ட்ரா பர்பெண்டிகுலர் லைன். பர்பெண்டிகுலர் லைனாகவே இட்ஸ் மேக்கிங் an angle 90 டிகிரி. இப்போ டிங்கிற பாயிண்ட் வந்து பிசியோட மிட் பாயிண்ட்டும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஏங்கிற லைன் வர ஏடிங்கிற லைன் வந்து ஏ ஆங்கிளோடைய பைசெக்டர், இந்த ஆங்கிள் ஈக்குவலும் கிடையாது.
இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம், பட் ஜென்ரலாக ஒரு ஸ்கேலின் ட்ரையாங்கிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆல்டிடியூட். This is called an altitude. B இருந்து if you draw altitude to the side AC, this make an line, this point let it be, this is O, this point let it be, this is O, the point O ன்னு வச்சுக்கோங்க. If you draw a third altitude from C, obviously this will passes through this O. இது கண்டிப்பாக இது வழியாக தான் பாஸ் ஆகும். ரெண்டு ஆல்டிடியூட் இன்டர்செக்ட் ஆகிடுச்சுனாவே தேர்ட் ஆல்டிடியூட் கண்டிப்பாக அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகும். தென் O is called ஆர்த்தோ சென்டர். ஸோ வெரி சிம்பிள், ஆர்த்தோ சென்டர் மீன்ஸ் ஆல் தி 3 ஆல்டிடியூட் இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஓகே, அவ்வளோதான். பட் இதெல்லாம் மேக்கிங் ஆன் 90 டிகிரி, இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஷின்ஸ் வரும்போது நம்ம சொல்கிறோம். இங்கோட்டு நெக்ஸ்ட் சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டர் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்கூல் டேஸில் ட்ரையாங்கிள் வரையிறது பார்த்துருப்போம் சரியா. ஸ்கூல் டேஸில் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ட்ரையாங்கிள் வரைவோம், சர்க்கிள் வரைவோம், ஆர்க்லாம் வச்சுக்கிட்டு கேம்பஸ் அந்த இதெல்லாம் இருக்கலாம், ப்ரொட்ராக்டரில் வச்சு வரையோம்ல, அந்த சென்ஸில் யோசிங்க. ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறீங்க. எப்படி? ட்ரையாங்கிளோட சைடு AB = 10 cm, BC = 12 cm, AC = 8 cm இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோம். சும்மா இப்போ நம்ம இதுக்கெலாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிருவோம். AB = 10ன்னு போட்டுப்போம். 10 வச்சு ஸ்கேல் வச்சு வரைஞ்சாச்சு, ஸ்கேல் வச்சு வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல் டேஸில் C பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். C பாயிண்ட் எங்கேயோ வரப்போகுது. நீங்கள் பாட்டி C எடுத்து இப்படி எடுத்து போட்டுற முடியாது. ஓகே, இந்த 12 இது 8 தகுந்த மாதிரி தான் நீங்கள் C ஆங்கிளே வரைய முடியும். ஏன்னா BC = 12, AC = 8. அப்போது ஏசியிலேருந்து 8 cm வரணும். ஓகே, ஏவிலேருந்து சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், காம்பஸில் ஒரு 8 cm லென்த் எடுத்துக்கிட்டு, காம்பஸில் 8 cm லென்த் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க்கு, அல்லது சும்மா அப்படி ஒரு ஆர்க் அடிச்சிடும். ஓகே, ஏவிலேருந்து சிக்கு இப்படி ஒரு ஆர்க் அடிச்சிடும். அதேமாதிரி பிசியிலேருந்து 12 cm எடுத்து இப்படி ஒரு ஆர்க் அடிச்சிடும், இந்த பாயிண்ட் சி. இப்போ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ காட் தி ட்ரையாங்கிள். ஓகே, பேஸ் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க் அடிச்சப்போ இந்த ஆர்க் அடிச்சிடும், 2 ஆர்க் இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் வந்து ட்ரையாங்கிள். ஃபைன். இப்போது இதே கான்செப்டை நம்ம வேறு எங்கெல்லாம் இதே லாஜிக்கில் எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, சைடே இல்லாமல், அதாவது சைடோட லென்த் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு சொல்கிறான்னு வச்சுப்போம். இப்போது ஒரு லைன் இருக்குது, இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற ஒரு பர்பெண்டிகுலர் லைன், அது பைசெக்டராக இருக்கணும், அட் த சேம் டைம் மிட் பாயிண்டாகவும் இருக்கணும். பைசெக்டராக இருக்கணும், அதுக்கு இது பர்பெண்டிகுலராக இருக்கணும். பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் பேர் பாருங்கள், பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் வேணும் எனக்கு. வாட் இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டர்? பர்பெண்டிகுலர் 90 டிகிரி. ஒரு லைனுக்கு 90 டிகிரி எங்கே வேணாலும் வரையலாம். இங்கே கூட பர்பெண்டிகுலர் இது 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 எது வேணால் எவ்வளோ வேணாலும் வரையலாம். ஸோ பர்பெண்டிகுலர் லைன் எந்த ஷேப் எங்கே இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஒன்லி திங் இட் மேக்ஸ் an angle 90 டிகிரி. அவ்வளோதான் பர்பெண்டிகுலருடைய கான்செப்ட். பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் அப்படின்னா இந்த லைன்லேயே பைசெக்ட் பண்ணுற லைன், அதாவது பைசெக்ட்னா இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் திஸ் இஸ் ஏபி, இந்த ஏபியோட மிட் பாயிண்ட் வழியாக, பைசெக்ட்னா மிட் பாயிண்டில் வருது, மிட் பாயிண்ட் வழியாக போகிற பர்பெண்டிகுலர் லைன் எது? இந்த லைனில் மிட் பாயிண்ட் வழியாக போகிற லைன். ஓகே, அப்போது மிட் பாயிண்ட் வழியாக போகிற லைன் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அதுக்கும் நம்ம ஜாமெட்ரி கான்செப்டில் ஸ்கூல் டேஸில் படித்து தான் போக போகிறோம். இப்படி இந்த பாயிண்ட்லேருந்து அளவே எடுக்காமல் ஒரு அப்ராக்சிமேட்டாக காம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, காம்பஸ் இங்கேருந்து ஒரு 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 சர்டன் லென்த்துக்கு, அதாவது இந்த டிஸ்டன்ஸில் ஆஃபுக்கு மேலே ஒரு சர்டன் லென்த்துக்கு இப்படி ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க்கு அடிச்சிடும். சர்டன் லென்த்து இப்படி ஒரு ஆர்க் அடித்தார். அதே ஆர்க்கை, அதே காம்பஸோட சைஸை மாற்றாமல் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க், இப்படி ஒரு ஆர்க்,
ஒரு அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க் போட்டாச்சு. அதே அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் எடுத்து இப்படி ஒரு ஆர்க் அடிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணினா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் 90 டிகிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பாயிண்ட் வந்து ஏபியோட மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இந்த லைன் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பாயிண்ட் வந்து ஏபியோட மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். பர்பெண்டிகுலராகவும் இருக்கும், பைசெக்டும் பண்ணும். பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன். அப்படி தான் நீங்கள் லைன் வரைய முடியும். சரியா? ஃபைன். இப்போ இது ஒரு லைன் வச்சுட்டு நான் வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் வரைஞ்சாச்சு. ஒரு ட்ரையாங்கிளுக்கு இதே கான்செப்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, எல்லாமே ஸ்கேலின் ட்ரையாங்கிள் தான். இப்படி வச்சு ஒரு லைன் பர்பெண்டிகுலர் பைசெக்டரில் இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு ஆர்க், இப்படி ஒரு ஆர்க், இப்படி அடிச்சுட்டு இந்த பாயிண்ட். அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்க், இப்படி ஒரு ஆர்க். ஓகே, இங்கேருந்து இப்படி ஒரு லைன். தேர்ட் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் ஃப்ரம் திஸ் பாயிண்ட்லேருந்து இங்கே வரைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வழி தான் பாஸ் ஆகும். இந்த பாயிண்ட் வழி தான் பாஸ் ஆகும். தென் திஸ் இன்டர்செக்டிங் பாயிண்ட் இஸ் கால்ட் சர்க்கம்சென்டர். ஒவ்வொரு சைடுக்கும் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த 2 லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரைஞ்சிரும். அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வழியாக தேர்ட் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைனும் வரும். அந்த பாயிண்ட் பேர் தான் சர்க்கம்சென்டர். பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைனுடைய இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் வந்து சர்க்கம்சென்டர். இப்போ சர்க்கம்சென்டர் வந்துருச்சு. ஒரு பாயிண்ட்டு தான் சர்க்கம்சென்டர்னு வந்தாச்சு. இப்போது ஏபிசி ட்ரையாங்கிளில் ஒவ்வொரு சைடையும் எடுத்துகிட்டு வந்து பர்பெண்டிகுலர் லைன் வந்துச்சு. இப்போ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் லைன் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் வரையிறதுன்னு வச்சுப்போம். இது வந்து இந்த வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இப்படி கூட போகலாம். அதே மாதிரி இது இந்த வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகணும் அவசியம் கிடையாது. இப்படி கூட போகலாம். ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். அதனால தான் நம்ம ஸ்கேலின் ட்ரையாங்கிள் யோசிக்கிறோம். சரியா? இப்போ வரைஞ்சாச்சு. இந்த பாயிண்ட் தான் சர்க்கம்சென்டர். இந்த பாயிண்ட் தான் சர்க்கம்சென்டர். லெட் அஸ்யூம் திஸ் பாயிண்ட் இஸ் சர்க்கம்சென்டர். இப்போ இந்த பாயிண்ட் வந்து லெட் இட் பி ஒரு கியூன்னு வச்சுக்கோங்க. கியூ இஸ் தி சர்க்கம்சென்டர். இப்போ இந்த கியூலேருந்து வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணுறீங்க. கியூலேருந்து இந்த வெர்டெக்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க, கியூலேருந்து இந்த வெர்டெக்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இது இவ்வளோ கான்செப்டால் நம்ம வெர்டெக்ஸ்க்கு இன்வால்வே ஆகலை. எப்படி இந்த வெர்டெக்ஸ் வச்சுட்டு பர்பெண்டிகுலர் லைன் வரும்போது காம்பஸ் வச்சு ஒரு ஆர்க்கு தான் அடித்தோம். காம்பஸ் வச்சு ஆர்க் வைக்கும்போது மிட் பாயிண்டில் வர லைன் பேர் தான் வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன். அந்த லைன் இன்டர்செக்ட் ஆகி ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. அந்த பாயிண்ட்லேருந்து இஃப் யூ கனெக்ட் ஆல் தி வெர்டெக்ஸ், all the 3 vertex are equal. AQ equal to BQ equal to CQ. Then Q is called circumcenter. Okay, the AQ BQ CQ la equal ஆகுறதுனால அது வந்து இதுக்கு பேர் circum radius. Okay, இது equal. Good. Circum radius. ஏன் சர்க்கம் ரேடியஸ் அப்படி சொல்கிறோன்னா, இதெல்லாம் வந்து சென்டராக வச்சுக்கிட்டு இந்த 3 வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி can draw a circle like this. Okay, this circle is called circumcircle. This circle is called circumcircle. This circumcircle, this circumcenter, this circumradius. Okay, circumradius. But on the point வந்து perpendicular bisector line. Okay, circumcenter concept. Okay, இப்போ 4 சென்டர் பார்த்தாச்சு. இவ்வளோதான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் if it is theta, obviously this is theta 2 times of theta. Sorry, if this is theta, that is 2 times of theta. இது என்ன ஆங்கிள் இருக்கோ அது twice this ஆங்கிள் இருக்கும். இது theta 1 வச்சுன்னா 2 times of theta 1. இது theta 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் 2 times of theta 2. இது theta 3ன்னு வச்சிங்கன்னா இது 2 times of theta 3. ஓகே, 2 times of theta 3. ஸோ இதுதான் சர்க்கம்சென்டரில் தெரிஞ்சுக்க வேண்டியது. வாங்க இப்போது 4 சென்டர் பார்த்தாச்சு. சென்ட்ராய்ட் இஸ் த மீடியன் இன்டர்செக்டிங் பாயிண்ட், இன்சென்டர் angular intersecting point, orthocenter altitude intersecting point, circumcenter is
பர்பெண்டிகுலர் பைசெக்டர் இன்டர்செக்டிங் பாயிண்ட். இந்த 4 சென்டர். இந்த 4 சென்டரும் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்போது இஃப் இட் இஸ் அக்யூட் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிளை பொறுத்தவரை 4மே இன்சைட் தி ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா 4 சென்டருமே ட்ரையாங்கிளுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அப்போனா வெளியில் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். அக்யூட் ஆங்கிளில் வந்து இன்சைடில் இருக்கும். எல்லாமே லெஸ் தேன் 90 டிகிரியாக இருந்தால் எல்லா ட்ரையாங்கிளோடைய சென்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். சென்ட்ராய்டு 4மே வெவ்வேறு பாயிண்ட். ஓகே, 4மே வெவ்வேறு இடத்துல இருக்கும். ஒரு ஸ்கேலின் ட்ரையாங்கிள், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க. சென்ட்ராய்டு வந்து இங்கே இருக்கலாம், இன் சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்கலாம், ஆர்த்தோ சென்டர் இங்கே இருக்கலாம், சர்க்கம் சென்டர் இங்கே இருக்கலாம். 4 இடத்துல ஒரே ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அக்யூட் ஆங்கிளில் எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ரைட் ஆங்கிளில் இந்த 4மே எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ரைட் ஆங்கிளில் சென்ட்ராய்டு எங்கே இருக்கும் அப்படின்னா, சென்ட்ராய்டு அண்ட் இன் சென்டர், பேரே இன் சென்டர், ஆப்வியஸ்லி உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். சென்ட்ராய்டு இன் சென்டர் ரெண்டுமே இன்சைட் தி ட்ரையாங்கிள். இன்சைட் தி ட்ரையாங்கிள்னால் இங்கே எங்கேயா இருக்க போகுது, சென்ட்ராய்டு அண்டு இன் சென்டர். தென் ஆர்த்தோ சென்டர் எங்கே இருக்குன்னா, இந்த பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர். 90 டிகிரி இந்த பாயிண்ட் தான் வந்து ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் இஸ் திஸ். சர்க்கம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஹைபார்டினஸோட மிட் பாயிண்ட் டின்னு வைக்கிங்க. தென் இந்த லென்த்துக்கு பேர் தான் சர்க்கம் சென்டர். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சர்க்கம் சென்டர். ஓகே, ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எக்ஸாக்டாக ஹைபார்டினஸோட மிட் பாயிண்ட் தான் சர்க்கம் சென்டர். இந்த வெர்டெக்ஸ் தான் வந்து ஆர்த்தோ சென்டர். மற்ற 2 சென்டர் உள்ள டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைடுக்கு தகுந்த மாதிரி உள்ள 2மே இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னால் என்ன, ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் எபோவ் 90 இருக்க போகுது. ஓகே, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சு, ரெண்டுமே ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி, சரி எபோவ் 90 டிகிரி. இந்த ஆங்கிளே எபோவ் 90ன்னு வச்சுப்போம். தென் சென்ட்ராய்ட் அண்ட் இன் சென்டர் ஆப்வியஸ்லி உள்ளதாக இருக்கும், inside the triangle. Okay, then ortho center and circumcenter will be outside the triangle. அப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய ஆர்த்தோ சென்டர் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்தால் எப்படி சார்னா, இங்கேருந்து இந்த லென்த்து, இங்கேருந்து லென்த்து, இந்த லென்த் எல்லாமே ஈக்குவல். அப்போ ட்ரையாங்கிள் இப்படி வரும், இந்த சர்க்கிள் இப்படி வரும். சரியா? ஸோ ஆர்த்தோ சென்டர் சர்க்கம் சென்டர் வந்து அவுட் சைடில் இருக்கலாம். அவுட் சைடில் தான் இருக்கும், இருக்கலாம் கிடையாது, இருக்கும். இஃப் இட் இஸ் an obtuse angle triangle, ஆர்த்தோ சென்டர் would be outside the triangle. ஆர்த்தோ சென்டரும் சரி, சர்க்கம் சென்டர் சரி. சப்போஸ் சர்க்கம் சென்டர் எங்கன்னா வெர்டெக்ஸோட லென்த் எல்லாம் ஈக்குவல் தானே. அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வரும், சர்க்கிள் இப்படி இருக்கும். ஓகே, ஆர்த்தோ சென்டர். ஓகே, இப்போ 4 சென்டர், சென்ட்ராய்டு, இன் சென்டர், ஆர்த்தோ அண்ட் சர்க்கம் சென்டர், இந்த 4மே சேம் பாயிண்ட் ஃபார் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டுக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள், இஃப் இட் இஸ் an equilateral triangle, then this point is nothing but சென்ட்ராய்டு, இன் சென்டர், ஆர்த்தோ சென்டர் எல்லாம் ஒரே பாயிண்டில் தான். ஸ்கேலின் ட்ரையாங்கிள் 4மே 4 இடத்துல இருக்கும். பட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மட்டும் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். சரியா? இப்போ 4 சென்டர் பார்த்தாச்சு. சென்ட்ராய்டுக்கு மீடியன் இன்டர்செக்டிங் பாயிண்ட், இன் சென்டருக்கு ஆங்கிள் இன்டர்செக்டிங் பாயிண்ட், ஆர்த்தோ சென்டர் ஆல்டிடியூட் இன்டர்செக்டிங் பாயிண்ட், சர்க்கம் சென்டர் இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஸோ 4ம் இது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.